ஸோ ஹாய் guys எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ வழக்கம் போல் கண்டிப்பாக நல்லா தான் இருப்பீங்க. ஒரு சின்ன கேப்புக்கு அப்புறமா ஒரு நம்மளோட வீடியோ. ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் வந்து சொல்லிட்டு இருக்காங்க February 8க்கு மேலே நீங்கள் அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணல அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து டெலீட் பண்ணிவிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயம்புத்திக்கிட்டு இருக்காங்க. பயம்புத்திக்கலாம் இல்லை, கண்டிப்பாக பண்ணிவிடுவாங்க. நீங்கள் அப்படி பண்ணலன்னா வந்து உங்களோட அக்கௌண்ட்டை கண்டிப்பாக டெலீட் பண்ணிடுவாங்க. ஸோ அது எதனால் பண்ணுறாங்க, என்ன ரீசனுக்காக பண்ணுறாங்க அப்படின்றத வந்து டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களால் நீங்கள் வந்து அக்செப்ட் உங்களுக்கு நம்ம தெரிஞ்சிச்சு, ஓகே நம்ம அக்செப்ட் பண்ணணும், பட் எதுக்காக என்ன ரீசனுக்காகன்றத நம்ம கண்டிப்பாக டீட்டெயிலாக தெரிஞ்சிக்கினா தான் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நல்லது அதுவும் இல்லாமல். ஸோ அதனால தான் இன்றைக்கி வீடியோ அதை பற்றி. ஸோ பாருங்கள், பார்த்துட்டு என்னோடய வீடியோஸ் வந்து இதை மட்டும் பற்றிலாம் இருக்காது, எல்லாத்த பற்றியும் நான் கலந்து நான் பேசிக்கின்னு இருப்பேன். ஸோ அதனால் என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் ஷேர் முடிஞ்ச தேவைன்னா பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் மறக்காமல் எப்பவும் போல் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அப்போ தான் வந்து ஓகே நம்ம வீடியோலாம் பார்க்குறாங்கன்ற ஒரு தெம்பு வரும் எனக்கு. ஸோ பாருங்கள், பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் வீடியோக்குள்ளே போகலாம். February 8 அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸோ வாட்ஸ்அப் வந்து உங்கள் எல்லாருக்குமே நோட்டிஃபிகேஷன் அனுப்புவாங்க. ஸோ அவங்களோட வந்து டேர்ம்ஸ் அண்ட் ப்ரைவசி பாலிசியை வந்து நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஸோ அதை படித்து பார்த்துட்டு நீங்கள் அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களோட வாட்ஸ்அப் அக்கௌண்ட் வந்து கண்டினியூ ஆகும், ஓகேவா? இது எல்லாமே பார்த்திங்கன்னா போத் ஆண்ட்ராய்டு அந்த வந்து iOS ஆப்பிள் யூசர்ஸ் எல்லாருக்குமே வந்து இவங்க அதை அனுப்பிச்சிருவாங்க. அப்படி இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனில் என்ன இருக்குது, எதனால் அவங்க இந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டை வந்து இந்த மாதிரி ஒரு திட்டம், அந்த மாதிரி திட்டத்தை வந்து எதுக்கு நம்ம அமல்படுத்துகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீட்டா யூசர்ஸுக்கு வந்து இப்போதைக்கு வந்து டிரான்சாக்ஷன் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஐ மீன் வந்து பேமெண்ட் பண்ணலாம், நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து பேமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருந்தாங்க. February 8க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டும் வருது. ஸோ இதையும் தான் வந்து அவங்களோட இந்த டேர்ம்ஸ் அண்ட் பாலிசி கூட ஆட் பண்ணி சொல்கிறாங்க, அடிஷ்னல் அப்டேட்ஸ் வந்து அவங்க கொடுக்குறாங்க, ஓகேவா? ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே வந்து வாட்ஸ்அப் வந்து பேமெண்ட் ஆப்ஷன் வந்து உங்கள் எல்லாருக்குமே எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். இந்த ஆப்ஷனை கொடுக்கறதுனால அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உங்களோட ஃபுல் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்க வந்து கலெக்ட் பண்ணி வச்சுப்பாங்க. இதுக்கு ஓகேனா நீங்கள் அக்செப்ட் பண்ணுங்கள், இல்லைனா வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இல்லாமல் அவங்க சொல்கிற ஒரு ஆழ்மையான கருத்து என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்போ அவங்களோட சர்வீஸ் வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ, வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இதெல்லாமே ஒரே இதுதான். ஸோ அவங்களோட சர்வீஸ் வந்து எப்போ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்களோ ஸோ அப்போது அவங்க உங்கள் ஃபோனில் இருக்கிற ஃபுல் டீட்டெயில்ஸும் வந்து அவங்க நாங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முன்னாடியே சொல்லிட்டாங்க. ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களோட நம்பர், ஃபோன் நம்பர், நீங்கள் என்ன சிக்னல், ஐ மீன் உங்களோட சிம்மை வந்து நீங்கள் என்ன சிம் யூஸ் பண்ணுறீங்க, இன்க்ளூடிங் உங்கள் பேட்டரி பர்சன்டேஜ், உங்களோட பேட்டரி பர்சன்டேஜ் என்ன இருக்கோ அந்த அளவுக்குலேருந்து ஐபி அட்ரஸ்லேருந்து சொல்ல வேணாம், அதிலே அவங்கள எல்லாம் உங்கள் ஃபோனோட மொத்த டீட்டெயிலுமே வந்து நாங்கள் வந்து கலெக்ட் பண்ணி தான் வச்சுப்போம். இதுக்கு ஓகேனா மட்டும் நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து எதனாலனா ஒரு நல்ல ஒரு ரீசனுக்காக தான் அவங்க இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ சப்போஸ் வந்து இப்போ வாட்ஸ்அப்பில் தான் நிறைய வந்து ப்ராப்ளம்ஸாக வந்துட்டுருக்குல்ல, ஸோ அதனால் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் எதுவும் வரக்கூடாது அப்படின்றத தடுக்கணும்னு கிடையாது. பிகாஸ் எல்லாருமே அதுக்கப்புறம் வந்து இதை மிஸ்யூஸ் பண்ண மாட்டாங்கல்ல. ஸோ நாங்கள் இப்படி தான் அவங்க சொல்லிடுறாங்க, நாங்கள் வந்து உங்களோட டீட்டெயில்ஸை கனெக்ட் பண்ணுவோம் தாங்க, ஓகேவா? ஸோ நாங்கள் கலெக்ட் பண்ணி வச்சோம், நாங்களாம் போயெல்லாம் சொல்லவே இல்லை, நாங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுப்போம். நீங்கள் வாட்ஸ்அப் எங்களோட சர்வீஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட டீட்டெயில் மொத்தமாகவே எங்ககிட்ட இருக்கும், இதுக்கு ஓகேனா மட்டும் நீங்கள் அக்செப்ட் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ண தேவையில்ல, நாங்கள் வந்து உங்களோட அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ February 8க்கு மேலே உங்களுக்கு வந்து ஒரு மென்ஷன் டேட் கொடுத்துருவாங்க. ஸோ இதுக்குள்ளே வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களோட வாட்ஸ்அப் வந்து கண்டினியூ ஆகும். அப்படி இல்லை நீங்கள் வந்து அதை அக்செப்ட் பண்ணாமல் விட்டிங்கன்னா டெலீட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது நம்மளால். ஸோ அதனால் வாட்ஸ்அப் வந்து ரொம்ப டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்காங்க, சொல்லிட்டாங்க நாங்கள் வந்து இப்படி தான், நாங்கள் உங்களோட கலெக்ஷன், உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுப்போம், உங்களுக்கு ஓகேனா நீங்கள் அக்செப்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ நீங்களும் மறக்காமல் February 8 அன்றைக்கி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வரும், எல்லாருக்குமே வரும். ஸோ அதை மறக்காமல் மாற்றிக்கிட்டு எழுத்திடாமல் அக்செப்ட் பண்ணிவிடுங்க. உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அவங்ககிட்ட கலெக்டடாக இருக்கும், அதையும் யோசிச்சுக்கோங்க, ஓகேவா? ஸோ அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ அதான் இன்றைக்கி என்ன வீடியோ அதான். ஸோ அந்த டீட்டெயில் தான் சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் நியூஸ். ஹேவ் அ நைஸ் டே, பாய்.